வணக்கம். 2025 ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களோடும் அவர்களின் பெற்றோர்களுடனும் நான் ஒரு சில வார்த்தைகள் உரையாட விரும்புகின்றேன். பரீட்சை அண்மிக்கின்ற காலத்தில் அக்கறை காட்டுவதை தவிர்த்து பரீட்சைக்கு முன்பே மாணவர்களை தயார்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுதலே மிகச்சிறந்தது. அது ஒரு சில பெற்றோர்களிடம் மாத்திரம் காணக்கூடியதாகவும் பல பெற்றோர்களிடம் காண முடியாதும் காணப்படுவது மிகுந்த துயரத்துக்குரிய ஒரு நிகழ்வாகும். ஏனென்றால் இறுதிக்கட்டத்தில் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் போன்று பலவித முயற்சிகளையும் செய்து கொண்டு தங்களையே தாங்கள் வருத்தி கொண்டு இறுதியில் பெறுபேறும் பாதகமாக அமைகின்ற போது கல்வியின்பால் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வெறுப்பு ஏற்படுவதை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு ஓரளவு நீண்ட காலம் கற்பித்த அனுபவத்தை கொண்டு, ஏனென்றால் நீண்ட காலமாக நான் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நாளாந்தம் அந்த பரீட்சை தாள்களோடும் பரீட்சை வினாக்களோடும் தான் நான் என்னுடைய தொடர்பை அதிக கரிசனையை காட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் இந்த பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பெற்றோர்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கு தகுதியுடையவன் என்பது என்னுடைய ஆணித்தரமான, அதாவது என்னுடைய மனநிலையின்படி உக்கிரமாக நான் இதற்கு வழிகாட்டுவதற்கு தகுதியான ஒரு ஆசிரியர் என்ற முறையில் உங்களோட சில வார்த்தைகள் கதைக்கின்றேன். முதலாவது, உங்கள் பிள்ளைகளை பரீட்சைக்கு தயார்படுத்துவதை தாமதிக்காதீர்கள். ஆரம்பத்திலிருந்தே மெல்ல மெல்ல பிள்ளைகளை கற்பித்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக சிறந்த பெறுபேறு பெற முடியும். அடுத்தது, இப்பொழுதே நான் சொல்கிறேன், தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 10 வயது பாலகர்களுக்கு தகுதியற்ற பரீட்சை என்ற கருத்து உண்மையிலேயே தவறானது. இது ஆசிரியர் தான் தெரிந்திருக்கின்றபடியால் இப்படி சொல்கின்றார். பிள்ளைகளை என்னென்று அந்த நிலைக்கு உருவாக்குவதென்று பல பெற்றோர் ஆதங்கப்படக்கூடும். ஆனால் பிள்ளைகளை சரியான வழிமுறையில் நீங்கள் ஒரு சரியான வழிமுறையில் வழிநடத்தி கொண்டு வந்தால் இந்த பரீட்சை இலகுவானது. முதல்ல அந்த பிள்ளைக்கு என்ன தேவை? அந்த பிள்ளைக்கு கற்க வேணும் என்ற ஆர்வத்தை உண்டு பண்ணுங்கள். அந்த பிள்ளைகளை வாசிக்க பழக்கங்கள், சொற்கள், ஏனென்றால் தாய்மொழி மிக முக்கியம். எந்த ஒரு துறையிலும் முன்னேறிக்கொண்டு போனாலும் ஆரம்ப தாய்மொழி மிக முக்கியமானது. அதில் தான் சிந்திக்கிறோம், செயற்படுகின்றோம். அப்போ பிள்ளைகளை வாசிக்க பழக்கங்கள், புரிந்து கொள்ள பழக்கங்கள் என்று சொன்ன உடனே திருதிப்பண்டு அந்த பிள்ளைகளை தட்டி கிடத்தி அந்த மாதிரி அல்ல. அன்போடு, கருணையாக, ஆசையோடு, விருப்பத்தோடு பிள்ளைகளை பழக்க வேணும். மெல்ல மெல்ல பழக்கணும். அதை நீங்கள் பெற்றோர் தான் செய்யணும். ஏனென்றால் ஒரு பிள்ளையின் பரீட்சை பெறுவதில் 100க்கு 80% மேலே பொறுப்புள்ளவர்கள் பெற்றோர்கள். மிகுதி 20% தான் பிள்ளைகளும் பாடசாலையும் ஆசிரியர்களும் ஆக நிச்சயமாக நான் கருதுகிறேன். இந்த 80% குறைபாடு தான் அந்த பிள்ளைகளின் பெறுபேறு பாதகமாக அமைவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது என்னுடைய சந்தர்ப்பவாதத்துக்கு அல்லது என்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதுக்காக நான் இப்படி சொல்லவில்லை. உண்மையிலே அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன். நீங்கள்
உங்களை சூழ உள்ள பிள்ளைகளில் கடந்த காலங்களில் பரீட்சைகள் நடைபெற்று பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகள் பெற்ற பிள்ளைகள் யார் என்று பார்த்தால் பெற்றோர் கரிசனை காட்டின பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் அல்லது நல்ல உத்தியோகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் பெற்றோர் பிள்ளையிலே அக்கறை செலுத்தினால் நிச்சயமாக பிள்ளையின் பெறுபேறு சாதகமாகத்தான் இருக்கும். அதன் 8 புள்ளிக்கு மேலே தான் எடுக்கணும் என்று எல்லாரும் எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது சித்தி புள்ளிக்கு மேலே எடுத்தால் போதும். சித்தி என்பது 200 புள்ளிக்கு 70 புள்ளி. அப்போ 200க்கு 100 புள்ளிகளுக்கு மேலே புள்ளி எடுத்துட்டு இருந்தால் அதி விசேட சித்திக்கு மேலே எடுத்துட்டாருன்றதான் கருத்து. அப்போ அந்த வகையில் பிள்ளையை உருவாக்க வேண்டியதற்கு நீங்கள் பெற்றோர் முக்கிய கரிசனை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இனி விடயத்துக்கு வருகின்றேன். 2025ஆம் ஆண்டு அரச பரீட்சைக்காக நான் மாணவர்களை தயார்படுத்துவதற்கு இலவச வகுப்புகள் நடத்துவதற்கு தீர்மானித்தேன். என்னவோ தெரியவில்லை, எங்களுடைய நாட்டின் சூழலோ அல்லது மக்களின் கருத்தோ தெரியவில்லை. இலவசம் என்றால் மதிப்பற்றது, பெருமதியற்றது என்ற கருத்தில் அதை உதாசீனம் பண்ணுகிறார்கள். சரி, பரவாயில்லை, அவர்களுக்காக நானும் அந்த கருத்தில் இருந்து கீழிறங்கி இப்போ கட்டணம் ஆரம்பித்துத்தான் வகுப்புகளை நடத்துகிறேன். அப்போ வகுப்புகளை நடத்துகின்ற போது நான் ஒரே தடவையில் கட்டணத்தை ஆரம்பித்து விடுவது என்னுடைய கருத்தாக இருந்தது. காரணம் என்னென்று சொன்னால், மாணவர்களை கற்பிக்கின்ற போது பிறகு அவர்களிடம் கட்டணம் திரும்ப திரும்ப அந்த நேற்றுக்கு அந்த குறித்த திகதியில் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையில் ஒரு முரண்பட்ட கருத்தை உருவாக்கிவிடும் என்பதால் ஒரே தடவையில் அந்த கட்டணத்தை வாங்கி வகுப்பை நடத்த தீர்மானித்தேன். அது பெரும்பாலான பெற்றோருக்கு அது சாதகம் இல்லை. ஏன் சாதகம் இல்லை என்றால் அப்படி பழகவில்லை. அவர்கள் இப்படி ஓரளவு மாதாந்தம் கட்டுகின்ற தொகையைத்தான் நான் ஒரே தடவையிலே அந்த தொகையை வாங்க தீர்மானித்தேன். அதை பல பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சிலர் ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மாதாந்தம் நான் 500 ரூபா படி பார்த்தால் 6000 12 மாதத்துக்கு 6000 ரூபாய் என்று பழி நடத்தி அந்த மாணவர்களிடம் கற்பிக்க கட்டணத்தை கட்டியிருந்தேன். அது சில பிள்ளைகள் அதை கட்டணத்தை செலுத்தி அந்த வகுப்பில் இடம்பெற்று கொண்டிருக்கிறார்கள், அந்த வகுப்பில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே அனைத்து பிள்ளைகளுமே நல்ல நிலையில் இருப்பது நான் அவர்களை கற்பிக்கிற போது, அவர்களுடைய வினாக்களை தொடுக்கிற போது கண்டுகொண்டிருக்கிறேன். இப்போ இதே நேரம் இந்த மாதிரி ஒரே தடவையில் பணத்தை செலுத்த முடியாத பிள்ளைகளின் நலன் கருதி நான் இப்பொழுது ஒரு புதிய முறையை பின்பற்றி மாதாந்தம் கட்டணம் செலுத்தி கற்கின்ற புதிய நடைமுறைக்கு இறங்கி இருக்கிறேன். அதாவது இந்த அவர்களுக்கல்ல, அவர்களுக்கு ஒரே தடவையில் கட்டிவிட்டார்கள், அவர்கள் ஓகே. இப்போ மற்றவர்கள் மாதாந்தம் 500 ரூபாய் படி கட்டணம் செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வகுப்பு என் கட்டணம் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு பிள்ளையை கேட்டுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் ஒரு குறித்த திகதியிலேயே அந்த வகுப்புக்கு மாணவரை இணைப்பதும் அதே நேரம் அந்த கட்டணத்தை அறவிடுவதும் அந்த குறித்த தினத்துக்கே இருக்கும். அதுக்கு மேலே கட்டணம் செலுத்தாவிட்டால் அவர்களை ரிமூவ் பண்ணுவது, தொழுது கட்டணம் செலுத்தினால் அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பது. ஏனென்றால் ஒழுக்கம் கட்டுப்பாடு மிக முக்கியமானது. அந்த வகையில் நான் பெறுகின்ற 3ஆம் மாதம் 10ஆம் திகதி அதிகாலை 5 மணியிலிருந்து அந்த மாதாந்த கட்டண வகுப்பை ஆரம்பிக்கிறேன். ஆனால் இந்த 10ஆம் திகதி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த அனுமதி கொடுக்குற திகதி அடுத்த மாதம் 10ஆம் திகதியாக இருக்கும். அதுக்கிடையில் எந்த ஒருவரையும் அந்த வகுப்புகள் இணைத்து கொள்ள மாட்டேன். அப்படி இணைய விரும்பினால் அவர்கள் பணத்தை செலுத்திவிட்டு அடுத்த மாதம் 10ஆம் திகதி வரை காத்திருந்து தான் வகுப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். மற்ற அவர்கள் கட்டணம் செலுத்துகிற திகதியும் 8, 9, 10களில் கட்டணத்தை செலுத்தி விடணும். 10ஆம் திகதிகளில் கட்டணம் செலுத்தினால் அவர்களை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விடுவேன். இப்படியான கட்டுப்பாடுகளோடு நான் ஒரு வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். அந்த வகுப்பில் கணிசமான மாணவர்கள் இணைந்து பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். நான் இலவசமாக கற்பிக்க விரும்பவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், எனக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள பெற்றோர்
தகுதியாக இல்லை. பெற்றோர் மட்டுமல்ல, அந்த இலவசம் என்ற உடனே ஒரு நாளை வருவார்கள், இன்னொரு நாளை வர மாட்டார்கள். அதை ஒரு உதாசீனமாக கருத்துக்கிறார்கள். அதால் தான் நான் அந்த நடைமுறையை தளர்த்தி கொண்டு இவ்வகையில் வகுப்புகளை நடத்த தீர்மானித்திருக்கின்றேன். ஆகவே விரும்புகின்ற பெற்றோர் அந்தந்த மாதத்தில் 10ஆம் திகதியில் தான் இணைக்கப்படும் என்பதை அவர்கள் இணைக்கப்படுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் இணைந்து பயன்பெறுங்கள் என்று கூறி எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.